ஹாய் டியர் ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களுடைய ஏஐ கப்பல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்லைன் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிஷ் சமையல் செய்ய போகிறாங்க. யார் செய்ய போகிறாங்க? அருள்மொழி செய்ய போகிறாங்க. இன்னைக்கு வந்து ஃபுல்லாக இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சிக்கன் வச்சு நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நல்லா இருக்குமோ, வாய்க்கு ருசியாக சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறாங்க. என்ன ட்ரை பண்ணுறாங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் குழம்பு அண்ட் சிக்கன் கிரேவி. தோல் கிரேவினா தொக்கு. எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் தான் பிடிக்கும். தோல் இல்லாமல் வெறும் நீட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா கீரமங்கலத்தில் வந்து தோலோடு இருக்கும். நல்லா ரெண்டுக்கு ஒரு நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி இல்லையே, அப்புறம் சாதா கோழி. வெறும் எலும்பு மட்டும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கவிச்சி வாடெல்லாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சரி, அதனால எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம். ஓகே. கீரமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா தோலோட கொடுப்பாங்க. நமக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. லெச்சுக்கு தோல் பிடிக்கும், எனக்கு வந்து தோல் பிடிக்காது. அதனாலே மோஸ்ட்லி அங்கே போனேன்னா சிக்கன் சாப்பிட்டாலுமே இந்த தோல் இல்லாத வெறும் கறியாக தான் சாப்பிடுவேன். சிக்கன் சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன், சாப்பிடுவேன். குழம்புத்தி சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் தொக்கு தான் பண்ண போகிறோம். இதை வந்து குட்டி குட்டி பீஸாக ஈஸியாக யாருனாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் தொக்கு. அப்புறம் குழம்புமே நல்லா வறுத்தரைச்சி வச்சிடலாம். அம்மா எனக்கு ஒரு நாள் வச்சாங்க, அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி வறுத்தரைச்சி வச்சிடலாம் நம்மளும். சரி வந்து வெட்டி விடு. மிச்சம் வந்து நான் சிக்கன் வந்து வெட்ட சொல்லிட்டேன். இது வந்து குழம்புக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து தொக்குக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிலாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் சிக்கன் ஆச்சி இந்த பொடி தான் நாங்கள் மோஸ்ட்லி சேர்ப்போம். வேறு பொடி நல்லா இருக்கா? இப்போ நான் வந்து தொக்குக்கு தான் இது பண்ணுறேன், பொரிக்கிறதுக்கு மசாலா கிண்டலை. தம்பி இருந்தால் பொரிச்சிருப்போம். தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். தம்பி அவன் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டான். என்னால் தேடுவீங்க அவனை, எல்லோரும் கேட்பீங்க. அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான், அழுதுகிட்டே போயிட்டான். அடி வாங்கிட்டு காலங்காத்தாலே என் புள்ள. சிக்கன் சாரி, அவன் நீ போக மாட்டேன்ட்டான். லீவு, அது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். இன்னைக்கு அனுப்புறதுக்குள்ளேயும் ஒரு பெரிய அவனுக்கு வந்து எக்ஸாம் எப்போனா அடுத்த 15ஆம் தேதி ஒரு எக்ஸாமு, 17ஆம் தேதி ஒரு எக்ஸாமு, 19ஆம் தேதி ஒரு எக்ஸாமு. அப்புறம் வந்து 20ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி வந்து இது கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. அவனுக்கு பாட்டி தாத்தாலாம் வந்து ஏதோ பண்ணணும் போல், தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே நான் தூக்கி காட்டுறேன். இரு பாருங்க. என்னது சிக்கன் ஃப்ரையா இல்லை? நீங்கள் ஃப்ரையில் தொக்கு தான், ஃப்ரை மாதிரி இருக்கு. ஸோ இந்த தொக்குக்கு வந்து சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடுவோம் நாங்கள். எனக்கு அதான் பிடிக்கும், சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வந்து கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும், மீன்ஸ் அதாவது இந்த உப்பெல்லாம் ஊறட்டும். அதுக்கு உப்பு போடணும். உப்பு ஊறுறதுக்கு என்ன பண்ணணும்? உப்பு போடணும். எஸ், நம்ம உப்பே போடாம எல்லாம் கிண்டி உப்பு ஊறட்டும்னு சொல்லி வச்சிருவோம். பார்த்தா கடைசியில் உப்பு போடலையா? என்ன சரி, நீ சொல்ல மாட்டியா? என்னோட அசிஸ்டன்ட் செஃப் நீ இருக்க. தெரியாது இதை பற்றி எல்லாம், திங்க மட்டும் தான் தெரியும். சரி, வெயில் என்னன்னே தெரியல. தென்காசிக்கு என்ன ஆச்சு நம்ம ஊருக்கு? அந்த மாதிரி இருக்குது எங்கள் ஊர் தென்காசி. நம்ம சேனலில் என்ன இன்னொன்று, நம்ம சேனலில் என்ன வீடியோ போடுறதுனே தெரியல. அதான் சமையல் வீடியோ போடுவோம். இன்றைக்கி என் சேனலில் சமையல் வீடியோ போடுவோன்னு பார்த்தோம். இல்லை வேண்டாம், இருக்கிற சேனலுக்கு சமையல் இந்த வீடியோ போடுவோம், விளாக் மாதிரி போடுவோம். போகுது போகாதது கிடக்குது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ எல்லாரும் எப்படி விரும்புகிறாங்கன்னா புதுசாக எதிர்பார்க்காங்க. இப்போ நான் மாசமானா வீடியோ போகும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க. அப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் போச்சு, நில வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக போச்சு, வீடியோ ஓரளவுக்கு போச்சுங்க, போதும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500, அந்த ஒரு வீடியோவுக்கு 3500 வரைக்கும் தான் ஏறிச்சு. சரி ஓகே, கொஞ்சம் தான் போட்டோம், போகிற வரைக்கும் போகுதுன்னு சொல்லி 3500 வரைக்கும் ஏறிச்சு. மறுநாள் ஒரு 1000 ருபீஸ் தனியாக ஏறிச்சு அந்த இதுக்கு. அந்த வீடியோவுக்கு மட்டும்தான் போன மாதம் ஒரு 4500 ருபீஸ் வரைக்கும் ஏறிச்சு. அது போடலைன்னா அதுவும் ஏறி இருக்காது. எங்களுக்கு கார்டியோக்கு காசு வந்திருக்காது. அந்த மாதிரி தான் நமக்கு. இப்போ இந்த மாதத்துக்கு வந்து
ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 3000 ரூபாய் தொடரல இன்னும் யூடியூபோட வருமானங்கள் எங்களுக்கு. என்ன பண்ணுறதுனால saree பிஸ்னஸ் எப்பயும் போகிறது தான். இப்போ கூட சாரியே போல் இன்னைக்கு தான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் saree போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் வந்து saree போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா saree இருக்குது நம்மக்கிட்ட. வேணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். வேணுங்கிறது வந்து நம்மளோட இதில் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஃப்ளவர் ஆஃபர் வரப்போகுது. ஃப்ளவர் ஆஃபர் போட போகிறோம். அது வந்து தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் தான் உண்டு. நம்ம திரும்ப களத்தில் இறங்கணும். நம்ம ஃப்ளவருக்கும் சரி சாரிக்கும் சரி எல்லாத்துக்கும் களத்தில் இறங்கணும். கொஞ்சம் உடம்பு முடியலை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம களத்தில் இறங்கி வேலையை பார்க்கணும். ஓகே, இங்கே பாரு உப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற உன்னோட வேலைகள் தான் இருக்குது. உன் வேலை தான் இருக்குது. வெஜிடபிள் தான் நீ கட் பண்ண எடுத்து அதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துரும். பிளேஷ் என்னைய விட்டுட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த பாத்திரம் யாரும் வாங்கி கொடுத்தேன்னு தெரியுமா? சொல்லு. ஞாபகப்படுத்தி யோசிச்சு யோசிச்சுக்கார். இந்த பாத்திரம் நம்ம 4 வருஷமா எல்லா வீடியோலையும் இருக்கும். இது மஞ்சள் நமக்கு கொடுத்தது. அப்படியா? என்னோட நாத்தனார் வந்து நம்ம கீரமங்கலத்தில் வாடகை வீட்டுக்கு பால் காய்ச்சணும், ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து கொடுத்தாங்க. ஆமா, இந்த கிஃப்ட் வந்து அவங்களுக்கு கல்யாணத்துக்கு கிஃப்ட் வந்துச்சு. கொடுக்கும் போதே சொன்னாங்க நான்ஸ்டிக் கண்ணி நல்லா வைப்போம் அப்படின்னாங்க. அப்பையிலேருந்து இப்போதைக்கு இந்த பாத்திரத்துல சிக்கன் எல்லாமே இதில் தான் வைப்போம். நம்ம சிக்கன் குழம்பு, சிக்கன் தொக்கு, வேறு ஏதாவது வச்சோம்னாலும் இதில் வைப்போம். நல்லா இருக்கும் பாத்திரம். உண்மையுமே அடி பிடிக்காது. உப்பு போட்டு வெங்காயம் வந்து வதக்குறோம். வதக்கி முடிச்சுட்டு காமிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி போட்டாச்சு. அப்புறம் வந்து மிளகா பொடி போட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா கிண்டிட்டேன். இந்த பல மாதம் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு எடுத்து. ரொம்ப நாள் ஆச்சு உண்மையிலே. எனக்கு வீட்டில் இப்படி நான் இப்போ வந்து வெறும் தேங்காய் மட்டும் எடுத்து அரைச்சிப்போம். சும்மா அந்த தேங்காய் திருவுற மாதிரி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி கூட இரிட்டேட்டிங் ஆகும் சவுண்டு. ஏன்னா மிளகா பொடி போட்டு சிக்கனை போட்டாச்சு. நாட்டுக்கோழியில் பிராய்லர் தான் இந்த மாதிரி நான் அருந்து வாஷ் பண்ணியிருக்கேன். நல்லா மஞ்சள் போட்டோன்னே அது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கு. வித்தியாசமா இருக்கு. எப்பயுமே சிக்கன் வந்து மஞ்சள் வச்சு வாஷ் பண்ணணும். சிக்கனாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தால் மட்டன் எதுவாக இருந்தாலும் நான் அப்படி தான் வாஷ் பண்ணுவேன். மிச்சவங்க எப்படின்னு தெரில. இப்போ நல்லா கிண்டி அப்படியே விட்டுறணும். நம்ம எல்லா வீட்லையும் இப்போ சிக்கன் பைத்தியம் நிறையா இருக்கு. என்ன மாதிரி ஒரு சில பேர் தான் இருப்பாங்க இந்த மாதிரி. இதை அப்படியே விட்டுருவோம். தண்ணி இது தனியாக பிரிஞ்சு வரும். ஓகேவா? அடியும் பிடிக்காத நல்லா அப்படியே விட்டுறலாம் ஃபுல்லாக வச்சு. அடுத்து வந்து நான் தேங்காய் திருவிட்டேன். இப்போ இது வந்து மசாலா வதக்குவோம். நம்ம இது வந்து இந்த கறி மசாலா பட்டெல்லாம் வதக்கணும். சும்மா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஸ்க்ரீன் போட்டால் தெரியாது, பின்னாடி பாக்ஸாக இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் தம்பிக்கு அடையாளங்கள். ஹார்லிக்ஸ் தம்பிக்கு வாங்கின அடையாளங்கள். இப்போ வந்து ஹார்லிக்ஸ் கொடுக்கலாம் உனக்கு தம்பிக்கு. இப்போ வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு கொடுங்க. பிடிஎஸ் ஒரு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நமக்கு தம்பிக்கு இதை கொடுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால நம்ம தம்பிக்கு வந்து இப்போ 2 தடவை ஒன்று முடிச்சிட்டான். இது 2வது இப்போ தான் நேற்று வாங்கினேன். 2 பாக்ஸ் முடிச்சாச்சு. இது வந்து 3வது பாக்ஸ் இல்லையே. ஆமாம், இது ஒரு பேக்கில் 2 இருக்கும். ஆமாம், ஒரு பேக்கில் 2 பேர். அதான் 2வது பாக்ஸ். இது 4வது பாக்கெட்டு. ஆமாம், 3வது பாக்கெட்டு சொல்ல போனால். பிடிஎஸ் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது. குடிக்கிறது, ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மாறுச்சு வெயிட்டு இந்த மாதிரி. அதனால் இதை கொடுத்துட்ருக்கோம். இப்போ நல்லா இருக்குது. வெனிலா ஃப்ளேவர். தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் வந்து நம்ம அரைச்சி போட்டாச்சு. இதுலேயே மல்லித்தூள் இருக்குது. இதே எவ்வளோ? நீ அன்றைக்கி ஆகும்போது 1700. இப்போ வந்து 1550. 550 கிட்டே தான் வந்துச்சு. இந்த ஆஃபரில் வாங்கிட்டு வந்துட்டேன் நேற்று. இன்னும் இவ்வளோ பொடி போட்டிருக்கா? மல்லி பொடி தான் உரப்பு தெரியாது. ஓ சரிம்மா. அரைச்ச மசாலா வந்து உள்ள சேர்க்காங்க. இதில் என்னென்னா அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேங்காய், மிளகு, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, இந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வறுத்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மிளகும் ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து தண்ணி ஊற்றிப்போம். நம்ம இது நல்லா வடிச்சு போட்டு
அப்படியே சால்னா மாதிரி மாறிடுச்சு. ஹோட்டலில் உள்ள குழம்பு மாதிரி சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒன்று எனக்கு காட்டிங்க பாரு. தோசைக்கல்ல வந்து எனக்கு ஒரு சிக்கன் நான் செய்வேன்னு நீ தான் தள்ளி போடு. இந்த பெப்பர் பொடி நல்லா போட்டு கொடு எனக்கு. எங்களை கறியை போடல, நீ ஈரல் மட்டும் போட்டு. ஈரல் தானே நீ கேட்ட. அப்போ கறி 2 பீஸ், ஒரு 4 பீஸ், ஒரு 5 பீஸ் போட்டுருவேன். போடுங்க நல்ல பீஸாக போடுங்க. பெருசாக போடாது, வேகாது. அந்த மாதிரி போடு. போதும் விடு, போதும். தேங்க்யூ. சும்மா திங்க போர் அடிக்கி, அதான் நிற்கிறேன்ல, அதான் திங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அதை. தேங்க்யூ. குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ மூடி வச்சாச்சு. உனக்கு நல்லா தூக்கலா பெப்பர் போட்டிருக்கேன். அப்பதான் செத்துறணும் சாப்பிட்டுட்டு. அப்படி இல்லை லட்சி, அப்பதான் நல்லா எப்படி சொல்றது வெடிக்குதே. பயப்படாத, நான் சாப்பிட போறேன். பாய். என்ன எச்சு ஊறுதோ? Anybody want this hot ice cream? No. நல்லா இருக்கா? சுடுது. மூக்கு குறிஞ்சிட்டே இருக்க போறான் பாரு ஒருத்தன். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதா? வருஷம் ஆய வச்சான். அதில் இந்த மிக்ஸி வாங்கி ஒரு 4 வருஷம் இருக்குல்ல, பரவாயில்லையே. இவ்வளோ நாள் இருக்கு தாக்கு பிடிக்கன்னா போயிடுச்சு. இதான் லெச்சு வாய். எப்பயுமே இப்படி தாண்டா போவோம் வாய், தெரியுமா? வெரி பேட் பாய். ஸோ தொக்குமே தான் நம்ம கிண்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. குழம்பு வந்து கொச்சிட்ருக்கு. அவ்வளோதான் குழம்பு வந்து அவ்வளோதான். கறி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம. போயிட்டு இருக்கு. ஓகே தான். பெட்டர். கறி வந்துருச்சா பார்க்கலாம். பையனா பார்க்குறேன். இங்கே வந்து கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, காடை கிரேவி, நத்தை கிரேவி, எல்லா கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. கறி வெந்து கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான். ஃபைனலி எல்லாம் முடிச்சாச்சு. குக்கை பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்கு. செப்போ அரிசி பெருசா இருக்கு. தெரியல, என்னன்னு தெரியல. அரிசி பெருசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அந்த அரைச்சி பண்ணனால அப்படி இருக்கும். நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குதுல்ல? தொக்குல நல்லா உப்பு இறங்கிருக்கு. என்ன நிறைய ஊத்துங்க. தொக்குல உப்பு சூப்பரா இறங்கிருக்கு. உப்பு கறி மாதிரி இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணலனாலும் ட்ரை பண்ணணும். ஆமாம். சரி, நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறோம். சாப்பிட்டு தூங்க போகிறேன். பாய். சாப்பிட்டு எதுக்கு தூங்கணும்? சாப்பிட்டு வேலை கேட்ப போகிறேன். நீ சாப்பிட்றது ஜூம் பண்ணி எடுக்கேன் உன் வாயை வச்சு. உன் வாயை ஜூம் பண்ணி எடுக்கேன். டீசெண்டாக சாப்பிட்றியோ இப்போ? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ போகுதா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலுமே நம்ம வந்து விடாமுயற்சியாக நம்ம வீடியோ போடுவோம். நம்மளால் முடிஞ்ச கண்டென்ட்டை நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுப்போன்ட்டு தான். ஸோ அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து வெளியில் போகிறோம். வீடியோ வருமா என்னன்னு எங்களுக்கு தெரியலை, பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.